நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புது உடன்படிக்கையை நம்ம கூட பண்ணும்போது நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து நம்முடைய பாவங்களை இனி நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதை எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31 அதிகாரம் 34 பார்க்க முடியும். மிருகங்களுடைய பலி ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியுமா? கண்டிப்பா இல்ல. அப்படி நிவர்த்தி செய்ய முடிஞ்சிருந்தா அடிக்கடி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம பாவம் எப்படி நிவர்த்தியாகும்? இந்த கேள்விக்கு பதிலாய்தான் இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில பலியாய் தந்தார். எபிரேயர் 10 அதிகாரம் 10 இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்னு எழுதியிருக்கு. இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்த இயேசு ஒரே தரம் தம்மையே பலியாய் செலுத்தினார். அதனால இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லை. தேவனும் நாம பலி செலுத்தணும்னு எதிர்பார்க்கல. தேவன் பலியையும் காணிக்கையையும் விரும்பல. சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் அவருக்கு பிரியம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ நமக்காக தன்னையே பலியாய் தந்த இயேசுவுக்கு நாம என்ன தர முடியும்? ஒன்னே ஒண்ணுதாங்க, அதுதான் துதி பலி. இயேசுவோட அன்பை எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. அவருக்கு ஆராதனை செய்யுங்க. அதை மட்டும்தான் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. இது மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே பலி. வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.